சிவராத்திரியை முன்னிட்டு திருமங்கலத்தில் உள்ள ரஜினி கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. திருமங்கலத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் துணை ராணுவ படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தற்போது திருமண தகவல் மையம் நடத்தி வருகிறார். சிறுவயது முதலே ரஜினியின் தீவிர ரசிகரான இவர் ரஜினியின் புகைப்படங்களை வழிபட்டு வந்தார். ஆல்புலாக பார்த்தீங்கன்னா 5000 படம் தலைவருடைய கண்ணை மட்டுமே ஒட்டி வச்சுருக்கிறோம். ஏன்னா தலைவருடைய கண்ணில் ஒரு பவர்ஃபுல் இருக்குது, ஒரு ஆறா இருக்குது. அதனால் அதை எல்லாரும் உலகத்துக்கு தெரிவிக்கின்றக்காண்டி ஒட்டிச்சிருக்கிறோம். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் தனது வீட்டிலேயே ரஜினிக்கு கோயில் கட்டினார். இந்த கோயிலில் உள்ள ரஜினி சிலைக்கு தினந்தோறும் பூஜை செய்து வரும் இவர் ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரியை விமரிசையாக கொண்டாடி வருகிறார். 3வது ஆண்டாக சிவராத்திரியை முன்னிட்டு ரஜினி சிலைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. படையப்பா படம் ஓப்பனிங் பார்த்துட்டு போகிறப்ப தான் எனக்கு துணை ராணுவ படையில் வேலை கிடைக்குது. அதுலேருந்து நான் அவரை கடவுளாகவே நினைக்க ஆரம்பித்தேன். என்னைய பொறுத்தவரை குலசாமி தெய்வம் எல்லாமே ரஜினிகாந்த் தான். அவரை நேரில் சந்திச்சிருக்கீங்களா? அந்த சம்பவம் பற்றி சொல்லுங்கள். ஆமாம் சார், போன இயர் 2025 2ஆம் தேதி மார்னிங் சந்தித்தேன் சார். ஒரு 40 நிமிடங்கள் தலைவரோட பேசிகிட்டு இருந்தோம். தலைவர் வீடெல்லாம் சுற்றி காமிச்சார். நிறைய கிஃப்ட் பரிசு பொருள்லாம் கொடுத்தா. லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம். கிட்டத்தட்ட 48 வருஷ கனவு நிறைவேறிச்சு. ஒவ்வொரு வருடமும் அவரை சந்தித்து அவர் காலில் விழுந்து குடும்பத்தோட ஆசீர்வாதம் வாங்கணுன்றது எங்களுடைய ஆசை. இந்த கோயில் கட்டியிருக்கீங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியுமா? அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அவர் ஒன்றும் சொல்ல, சிரிச்சிட்டு இருந்தார். என்ன பேசுனே தெரியலனார். அதுக்கப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி நான் உங்களை கடவுளாக நினைக்கிறோன்னா ஓகே அப்படின்ட்டு ஒன்றும் இது பண்ணிக்கல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.